வணக்கம். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சரிகா பல்டிஜம் சீசன் 4 பாடிக்கிட்டு இருக்க நம்ம திவினேஷை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இது வரைக்கும் நம்ம திவினேஷ் எவ்வளவு அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தொகுப்பை தாங்க நடுக்கிறேன். முதலாவதாக நம்ம திவினேஷ் ஆரம்பித்து வச்ச பாடல் 1973 டிசம்பர் 22 வெளிவந்த ராஜப்பா தங்கதுரை திரைப்படத்துக்காக அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். இதில் தாங்க ஆரம்பித்து வைக்கிற நம்ம திவினேஷ். அதைத் தொடர்ந்து 1975 ஏப்ரல் 12 வெளிவந்த அவன்தான் மனிதன் படத்திலிருந்து ஆட்டுவித்தார் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா இந்த பாடலை பாடியிருக்காருங்க. அதனைத் தொடர்ந்து 1962 டிசம்பர் 7 வெளியான சுமைதாங்கி திரைப்படத்துக்காக மயக்கமா கலக்கமா மனதிலே வருத்தமா இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அதன் பிறகு 1961 மே 27 வெளியான பாசமலர் திரைப்படத்துக்காக மலர்ந்து மலராத பாதி மலர் போல இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அடுத்த பாடலில் அவர் 1964 ஜனவரி 14 வெளியான கர்ணன் திரைப்படத்துக்காக உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அதன் பிறகு 1962 ஜனவரி 26 வெளியான நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்துக்காக நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் பாடலை பாடுறாருங்க. அதனைத் தொடர்ந்து 1975 மே 18 வெளியான ரோசாப்பூ ரவிக்கேக்காரி படத்துக்காக உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி இந்த பாடலில் பாடுறாருங்க. அதன் பிறகு 1992 ஜனவரி 14 வெளியான சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்காக அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அதன் பிறகு 1967 செப்டம்பர் 7 வெளியான காவல்காரன் திரைப்படத்துக்காக நினைத்தேன் வந்தாய் 100 வயது இந்த பாடலை பாடுறாருங்க. அவருடைய அடுத்த பாடல் தெரிவாக இருக்குது. 2007 ஜூலை 11 வெளியான வியாபாரி திரைப்படத்துக்காக ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அடுத்த பாடல் தெரிவா 1989 ஏப்ரல் 14 வெளியான அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துக்காக உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் தங்கமே ஞான தங்கமே இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அடுத்ததாக 1987 மே 15 வெளியான பாடும் நிலாவே திரைப்படத்துக்காக மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதான் இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அடுத்த பாடல் தெரிவா 1965 மார்ச் 27 வெளியான பணம் படைத்தவன் திரைப்படத்துக்காக கண் போன போக்கிலே கால் போகலாமா இந்த பாடலை பாடுறாருங்க. அதன் பிறகு 1964 ஜூன் 12 வெளியான ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு இந்த பாடலை தாங்க பாடுறாரு. அடுத்த பாடல் தெரிவா 1962 ஏப்ரல் 14 வெளியான படித்தால் மட்டும் போதுமா அந்த திரைப்படத்துக்காக பொன்னொண்டு கண்டேன் பெண்ணங்கு இல்லை இந்த பாடலை பாடுறாருங்க. அதன் பிறகு 1974 நவம்பர் 13 வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்துக்காக தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த பாடலை பாடுறாருங்க. அதன் பிறகு 1961 செப்டம்பர் 9 வெளியான பாலும் பழம் திரைப்படத்துக்காக போனால் போகட்டும் போடா இந்த பாடலை பாடுறாரு. அடுத்த பாடல் தெரிவா 1964 நவம்பர் 3 வெளியான படகோட்டி திரைப்படத்துக்காக தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரை பிளக்க வைத்தான் அப்படின்ற பாடல் பாடுறாருங்க. அடுத்த பாடல் தெரிவா முருகண்ட பக்தி பாடல் பாடுறாருங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் இந்த பாடலை பாடுறாரு. அதன் பிறகு 1963 மார்ச் 16 வெளியான பாவமன்னிப்பு திரைப்படத்துக்காக காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் இது தாங்க அவர் போன எபிசோடில் படித்த இறுதியான பாடல். ஒரு சூப்பராக எல்லா பாடலும் பாடிட்டு வர்றாருங்க. இவ்வளோ பழைய பாடலில் பாடியிருக்க நம்ம திவினேஷ் பழைய பாடலுக்காக உயிர் கொடுத்து பாடியிருக்கிறான்னு தான் சொல்லணும். அவர் பாடுறதை கேட்டாலே கண்மூடி கேட்கலாம். அவ்வளோ இசையாக அவ்வளோ இனிமையாக பாடுற நம்ம திவினேஷ் அடுத்து என்ன பாடல் பாடணும், அடுத்து வர்ற காலங்களில் அவர் எப்படியான பாடலை பாடணும்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கையும் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.